விலகவே மாட்டார். ஆண்டவர் நான் நீதிமான் இல்லையே நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருத்தருமே நீதிமான்கள். நான் நீதிமான்கள் பெருசா நான் ஒண்ணும் நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனா பயந்து வாழ்றவங்க, ஆண்டவருக்கு பயந்து வாழ்றவங்க, பாவத்தை விட்டு விலகி வாழ்றவங்க, அவங்க எல்லாரையுமே கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்துகிறது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால இங்க அழகா போட்டிருக்குது பாருங்க. தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறாராம். அததான் யோசேப்புக்கு செஞ்சார்ல. அவரை நம்பி வந்தாலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட உயர்வுகளை நம்ம காண முடியும். நம்பர் ஒன்னு உயர்த்துகிறவர் அவர். நம்மள உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். சோ ராஜாக்களோட சிங்காசனத்திலையும் உயர்ந்த ஸ்தலத்தை என்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்வார். அதை யாருமே எடுத்து போட முடியாது. என்றைக்குமே உட்கார்ந்திருக்க செய்வார். அந்த ஸ்தலம் நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாருனாக்கா, ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு உண்டாக்கிட்டாருனாக்கா, ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளை காட்டிட்டாருனாக்கா, போ நீதான் எல்லாமே, உனக்காக தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன், உனக்காக தான் எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட தெய்வமா இருப்பதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். சோ அதனால்தான் யோபுக்கு பல பாடுகள் இருந்தாலும் அவர் சொல்றாரு பாருங்க, என்னை கர்த்தர் உயர்த்துகிறவர், என்னை கர்த்தர் உயர்த்துகிறவர். நம்பர் 2 நம்பர் 2 ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 34 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:15 வசனம், ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணும் போது அவருடைய செவிகள், நம்ம கூப்பிடும் போது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நல்லா பாவமும் செஞ்சுப்பாங்க, உலகத்தோட இருந்துப்பாங்க, ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல 15வது வசனத்துல சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. நிச்சயம் நான் நம்புறேன். ஆண்டவரையே நம்ம பின்பற்றி வாழ்றோம்னாக்கா, ஆண்டவர் கூடவே நம்ம வாழ்றோம்னாக்கா, ஆண்டவர் தான் நம்பர் 1 பிரியாரிட்டி சொல்லி வாழ்றோம்னாக்கா, நம்ம எப்ப கூப்பிட்டாலும் அவர் கேட்கிற தேவனா இருக்கிறாரு. கண்டிப்பா கேட்கிற தேவனா இருக்கிறார். சோ மறந்துடாதீங்க, அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. யாருன்னா நம்மளை கூப்பிடுறாங்கனாக்கா, யாரையோ நம்ம பெரிய ஆட்களை சார் சார் மேடம் மேடம் கூப்பிடுறோம், அவங்க திரும்பி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமாயிடுதுல. அதே தான் ஆண்டவர் நம்ம கூப்பிடும் போது அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறதா. அதனால எப்பயாச்சும் ஒரு நாள் கூப்பிடக்கூடாது, டெய்லி கூப்பிடணும். எப்பயாச்சும் ஒரு நாள் போயிட்டு ஆண்டவருடைய பாதப்படியில உட்காந்து, இவ்வளோ நாள் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, இவ்வளோ நாள் உங்க விட்டு போயிட்டு ஆண்டவரே, இவ்வளோ நாள் உங்க கூடவே நான் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம்னாக்கா, அந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் அவர் இழுத்துதான் அடிப்பார் ஒழிய உடனே பதில் அங்க பாருங்க, இங்க சொல்லுது கூப்பிடுதலை அவருக்கு கூப்பிடும் போது அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறதா. சோ தட் மீன்ஸ் நம்ம மேல அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய செவிகள் திறந்து கேட்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்கிறார். மறந்துடாதீங்க.